எனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடியதான சில சிந்தனைகள் எத்தகையது, அது சரிதானா என்பதை சுவாமி வரதனை கேட்டு சொல்லுங்கள் என்பதாக சொல்றார். எதை போல தெரியுமா? வால்மீகி மகர்ஷிக்கு சில எண்ணங்கள் ஏற்பட்டது. வால்மீகி இருக்கக்கூடிய கால விசேஷத்துல எல்லா விதத்திலும் சிறந்தவனான ஒரு மகாபுருஷனுடைய வைபவாதிசயத்தை நாம ஒரு காவியமாக, ஒரு கிரந்தமாக எழுதணும் என்று ஆசைப்பட்டார் வால்மீகி. எப்பொழுதுமே நமக்கு சில எண்ணங்கள் தோன்றும். அந்த எண்ணங்கள் தோன்றுதல் ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினால. ஆனால் அது சரியானதுதானா என்பதை நம்ம ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அந்த எண்ணம் வந்துருது. தஸ்ஸைதே அகதிதாஹ்யர்த்தாஹ பிரகாஷந்தே. வேதத்துல சொல்றா, குருவினிடத்துல அச்சஞ்சலமான ஒரு பக்தி இருந்துட்டுனா, ஆச்சாரியனிடத்துல ஒருவனுக்கு அதிசயித்தமான ஒரு பக்தி ஏற்பட்டு சொன்னா, ஆச்சாரியன் உபதேசம் செய்யாத சில அபூர்வமான அம்சங்கள் கூட அந்த சிஷ்யனுக்கு தானாக தோற்றுமாம் ஆச்சாரிய அனுகிரகத்தினால. அகதிதாக்கியத்தாக அவர் நேர சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை. அவருடைய அனுக்கிரகம் இருந்துன்னு சொன்னா அவர் தனக்கு சொல்லிக் கொடுக்காத அம்சங்கள் கூட அவருக்கு புரிந்துவிடும். இப்ப வால்மீகி மனசுக்குள்ள சில எண்ணங்கள் ஏற்படுத்தியிருக்கார். யாரை பத்தி தான் கிரந்தம் எழுதுவது, காவியம் எழுதுவது என்பதாக நிச்சயிச்சுட்டார். ஆனால் அதற்கு ஒரு பெரியவருடைய ரெக்கக்னிஷன், அனுமதி வேணும் இல்லையோ? அந்த சமயத்துல தான் சிஷ்யனை தேடி ஆச்சாரியன் வர, வால்மீகியை தேடி நாரதர் வர. வந்து என்னப்பா, என்ன விஷயம்? தபஸ்வா அத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கமோ. தபஸ்வியாயும் தவத்தில் சிறந்தவராயும் சுவாத்தியாய பிரவச்சனத்தில் நிஷ்டாதராயும் விளங்கக்கூடியவராகவும், சில பேரிடத்துல போய் நாம சந்தேகம் கேட்டோம்னா ஏண்டா இவர்கிட்ட பேச ஆரம்பிச்சோம் ஆயிடும். ஏன்னா நமக்கு இருந்தது ஒரு டவுட், இவரை கேட்க போய் அது 10 ஆயிடும். வாக்விதாம்பரம் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சம்சயத்தை உடனே நிவர்த்தி செய்யக்கூடியவர். அப்படி பிரம்மஜானத்தை அளிக்கக்கூடிய ததாதி இது நாரதா, பிரம்மஜானத்தை அளிக்கக்கூடிய வால்மீகி நாரதரை வால்மீகி சென்று கேட்டார். உடனே கோன்வஸ்மின் சம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்தியவாக்கியோ திருடவிரதா என்று 16 கேள்விகள் வால்மீகி கேட்க, அந்த 16 கேள்விகளுக்கும் விடையாக ஸ்ரீ ராமாயணம் என்பதாக அந்த ராமனுடைய உயர்ந்த சரித்திரம், நாரணன் விளையாட்டை எல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி பகவான் என்பார் கம்பன். உத்தமமான அந்த ராமாயணத்தை உபதேசம் செய்ய, அதை கொண்டு வால்மீகி ராமாயணத்தை இயற்ற ஆரம்பித்தார். ஏற்கனவே வால்மீகி தீர்மானம் செய்து வைத்திருந்ததுதான். இருந்தாலும் இது சரியா, தான் செல்வது சரியான வழிதானா என்பதை அறிவதற்காக நாரதரை பிரார்த்தித்தார். நாரதர் அவருக்கு உபதேசித்தார். அதுபோன்றுதான் ராமானுஜருடைய உள்ளத்தில் சில எண்ணங்கள் உண்டு. அந்த எண்ணங்களுடைய விசேஷத்தை தான் உண்மையாக முழுவதுமாக அறிய வேண்டும் என்று ஆசை கொண்டவராக நம்பிகளிடத்தை விண்ணப்பித்தார். என் உள்ளத்துல சிலது இருக்கு, அதை எப்படின்னு வரதனை கேட்டு சொல்லுங்கோள். ஏன்னா அவளுக்கு ஒரு தீவிரதமமான விசுவாசம் உண்டு. எதுவா இருந்தாலும் வரதன் தான். ஏன்னா ஆளவந்தார சேவிக்கிறதுக்கு வேக 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 வேகமா அங்க திருவரங்கத்திற்கு போன பிறகு ஆளவந்தார் பரமபரித்தார் என்று கேட்டவுடன் நெருப்புல விழுந்த புழுவை போல துடிதுடிச்சார் ராமானுஜர். பெரிய நம்பிகள் ஒரு வழியா அவரை ஆறுதல் படுத்தி, வா எல்லாம் முடிஞ்சது, ஆளவந்தாருடைய கைங்கரியங்கள்லாம் முடிஞ்சுடுத்தோ இல்லையோ, இனி போய் பெரிய பெருமாளை சேவிக்கலாம், ரங்கநாதரை சேவிக்கலாம். முதல் தடவையா ஸ்ரீரங்கம் வந்திருக்கே, ரங்கநாதரை சேவிக்கலாம்னா உங்க ரங்கநாதர் வாண்டா சுவாமி. ஏன்னா எங்க ஆச்சாரியனை என்னைய சேவிக்க ஒட்டல, என் ஆச்சாரியனை என்னைய சேர ஒட்டல. அப்படி இருக்கக்கூடிய ரங்கநாதன் எனக்கு தேவையில்லை, என் வரதன் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு ஓடி வந்து வரதனுடைய மடியில முகம் புதைத்து தான் அழணும்னு ஆசைப்பட்டதே. எங்க வரதனார் தான் அப்படி பண்ணிருப்பானா? ஆளவந்தாருடைய உயிரை யமன் எடுத்து சொல்லுவானா? எங்க வரதன் அந்த காரியத்தை பண்ணுவானா அப்படின்னு சொல்லச்சே அவளுக்கு வரதன் தான் எல்லாம்னு தெரியும். அவன் அந்த ஆக்கிரகம் வேணுங்க. அந்த ஆக்கிரகம் எங்க வரதன் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா அப்படின்னு சொல்றாள் இல்லையோ, அது போலையா பின்னால இங்க இருந்து வரதன் அனுப்பின பிறகு ஸ்ரீரங்கத்துக்கு போகச்சே அப்ப வரதன் ஒரு வார்த்தை பேசுவான். ஜனக மகாராஜர் பேசின வார்த்தை, ஜனகானாம் குலே கீர்த்தி ஆஹரிஷ்யதி மே சுதா. அங்க அந்த இந்த பெண்
ஜனகருடைய பெண் இங்க இருந்து அயோத்திக்கு போன பிறகு இந்த ஜனக மகாராஜாவுடைய பெண் எப்படித்தான் இருக்கா, அந்த மகாராஜா அந்த பெண்ணை நன்னா வளர்த்திருக்க, நல்ல மாட்டு பொண்ணு கிடைச்சிருக்கா சொல்றாரோ இல்லையோ, அந்த அளவுக்கு வரதன் வளர்த்த பைங்கிளிகளாக இந்த ஆச்சாரியர்கள் திருவரங்க திருப்பதியில் போய் சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணச்சே, ஓ இவெல்லாம் வரதனுடைய பெண்ணின்னு நினைச்சுப்பாளா. ரங்கநாதன் உட்பட ஓ வரதன் வளர்த்தாளா இவாளெல்லாம், தியாகராஜனுடையதான சன்னதியிலிருந்து வந்திருக்காளா, அவனுக்குத்தான சம்பிரதாயத்திற்காக சர்வத்தையும் தியாகம் பண்ணாங்க. சர்வத்தை எங்க சுவாமி தியாகம் பண்ணாங்க, எப்ப ராமானுஜனை தியாகம் பண்ணாரோ வரதன், அப்பொழுதே அவனுக்கு சர்வஸ்வ தியாகம் ஆயிடுத்து சுவாமி. வேற என்ன இருக்கு, எப்ப ராமானுஜனை தியாகம் பண்ணாரோ அப்படி ஆயிடு தோல்வி. ஆகையால என் உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை நீர் வரதனிடத்தில் கேட்டு சொல்லும் சொல்ற. ஒரு நாள் கச்சிவாய்த்தான் மண்டபத்துல, அந்த வையமாளிகை பிரதட்சிணத்துல, வரதனுடைய சன்னிதானத்துல, கச்சிவாய்த்தான் மண்டபத்துல வரதன் எழுந்தொழி இருக்கக்கூடிய காலவிசேஷத்துல திருக்கச்சி நம்பிகள் திருவாலவட்டம் பரிமாறின் இருக்கு. அன்னன்னைக்கு என்னென்ன நியூஸ் அப்படின்னு வரதன் கேட்பானா. என்ன சுவாமி இன்னைக்கு எப்படி இருக்கு, சில பேர் ஸ்கோர் என்னன்னு கேட்கிறாங்க, உபன்யாச நடுவிலேயே கேட்பான். அது போல இவன் கேட்கிறான் வரதன், சுவாமி என்ன விஷயம் சுவாமி. வரதா, ராமானுஷர் சில அபிப்பிராயங்களை உள்ளத்துல வைத்துக் கொண்டிருக்கிறாராம், குறித்து உம்மிடத்தில் விளக்கம் கேட்டு வரும்படியாக சொல்லியிருக்கிறார். அப்படியா, நம்ம ராமானுஷன் உம்ம கேட்டு வர சொன்னானா, சரி நான் சொல்றேன். ஏற்கனவே ராமானுஷருக்கு 6 சம்பந்தத்தை வரதன் உண்டாக்கி வச்சுட்டான். என்னென்ன, பஞ்சாச்சாரிய பராஸ்ரயர் என்பது ராமானுஜருக்கு ஒரு திருநாமம். 5 ஆச்சாரியர்களுடைய திருவடி சம்பந்தத்தை பெற்றவர். அதனுடைய விளக்கத்தை நாம் அப்புறம் பார்க்க போறோம். பஞ்சாச்சாரிய பராஸ்ரயர் என்பதாக பெயர். இந்த 5 ஆச்சாரியர்களும் ஆளவந்தாருடைய சம்பந்தத்தை பெற்றவர்கள். ஆளவந்தாருடைய சிஷ்யர் இந்த 5 ஆச்சாரியர்களும். இவர்கள் 5 இவர்களுக்கு பரமாச்சாரியரான ஆளவந்தார். அப்ப 5 1 6. ஏற்கனவே இந்த 6 வரதனால நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அதுதான் ராமானுஜருக்கு ஆறுதல் அப்படி நிச்சயம் பண்ணிட்டான். அது தவிர இப்ப இவர் கேட்கிறாரோ இல்லையோ, அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லணுமே என்பதாக சொல்றான். பரம் தத்துவம் ஸ்ரீமான் அபிச்ச பேதோ மம மதம் பிரபத்தி ஸ்தூபாய சரம சமயே நஸ்மிருதிரபி ஷரீராந்தே மோக்ஷः குருரபி மகாபூர்ண இதி தான் அவாதீத்வார்த்தான் ஷட்வரதைஹ பூர்ணாயது புரா. அந்த 6 வார்த்தைகள் வரதன் சொல்லும் பொழுது நம்பிகளிடத்தில் அவன் தெரிவித்த விஷயத்தை சொல்ற. முதல் வார்த்தை என்ன, பரம் தத்துவம் ஸ்ரீமான். தொட்டு காட்டின திருமேனியம் பிளலோகாச்சார் வர்ணிக்கும் பொழுது, அந்த பார்த்தசாரதி பெருமானுடைய திருமேனியை வர்ணிக்கும் பொழுது, கையில் பிடித்த உழவு போலும் சேனாதூளி தூசரிதமான திருக்குறள் கற்றைகளும் தேருக்கு கீழே நாற்றின திருவடிகளுமாய் சாரத்திய வேஷத்தோடு நிற்கும் நிலையை அருளி செய்கிறார். மாம் அகம் என்று, மாமேகம் சரணம் ரஜ அகந்தா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு நம்முடைய பார்த்தசாரதி தன் திருமார்பில கை வைத்து சொல்லலாம், தொட்டு காட்டின திருமேனின்னு. யாரு சொல்லுவா, என்னை சரணமாக அடை, நான் உன்னை சமஸ்த விதமான பாபங்களில் இருந்து விடுவிக்கிறேன், என்னை சரணமாக அடைன்னு அந்த பார்த்தசாரதி சொன்னான். இது எப்ப சொன்னான, தேர்தட்டு வார்த்தையா இருந்தது. தேரின் மேல ஏறி இருந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தான். வார்த்தை அறிபவர் மாயவர் காலன்றின்னு அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுண்டா இவனுடைய திருவடியை தவிர்த்து வேறொரு புகழ் இல்லைன்னு நினைச்சிருவான். ஆனா எத்தனை பேருக்கு இதனுடைய அர்த்தம் புரியுது, எத்தனை பேரால இந்த விஷயங்களை உடனே கிரகிச்சுக்க முடியுது, அது ஏத்துக்க முடியாது இல்லையா? அப்ப இப்ப அந்த சமயம் பெருமாளுடைய விபவாவதாரம். விபவாவதாரம்னா ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எடுத்த பொழுது இது கிருஷ்ணாவதாரம். கலிக்கு மிக சமீபமாய் இருக்கக்கூடியதான அந்த துவாபர யுகத்துல செய்த அவதாரத்தில் குருக்ஷேத்திர யுத்த பூமியில் பார்த்தசாரதியாக அர்ஜுனனுக்குத்தான் தேரோட்டக்கூடிய சமயத்தில் அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட சோகமோகங்களை நிவர்த்தி செய்வதற்காக பெருமாள் உபதேசம் பண்ணார் கீதை. ஆளவந்தார் சொல்றார் தன்னுடைய கீதார்த்த சங்கிரகத்துல, அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம தியாகுலம்
பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம். இது ஆளவந்தாருடைய ஸ்ரீசுக்தி. கீதார்த்த சங்கிரகம் ஆளவந்தாருடைய 8 கிரந்தங்கள் என்ன நினைக்கிற பார்த்திருக்கோம். அதுல ஒன்று கீதார்த்த சங்கிரகம். கீதையினுடைய உண்மை பொருளை சங்கேபமாக சுருக்கமாக ஆளவந்தார் செய்தார். அதை கொண்டுதான் பின்னாளில் ராமானுஜர் பகவத்கீதைக்கு விரிவுரை அருளி செய்தார். கீதா பாஷ்யம்ன்றது பின்னாடி அவதாரம் பண்ணுது. அப்படி பார்த்தனுக்கு ஏற்பட்ட சோகமோகங்களை நிவர்த்தி செய்வதற்காக சுவாமி இங்கே உபதேசம் பண்ணார். அது விபவாவதாரம். விபவாவதாரத்துல வாய்த்திருந்து பேசுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பலவளவளன்னு பேசிட்டே இருக்கான். எத்தனை பேர்கிட்டே பேசினான். அங்கு கோபஸ்திரிகிட்டையும் பேசினான், திருவாய்ப்பாடியில் அத்தனை பேர்கிட்ட பேசினான், கம்சன் கிட்ட பேசினான், அக்ரூர் கிட்ட பேசினான், எவ்வளவு பேர்கிட்ட பெருமாள் பேசியிருக்கார். தூது போன பொழுது துரியோதனாதிகள் இடத்துல பேசினான். இதுவா விஷயம். அர்ச்சாவதாரத்தில் பேசினவன் வரதன். எத்தனையோ எம்பெருமான்கள் இருக்கலாம். ஆனால் சம்பிரதாயார்த்தம் சுவாமி பேசினார். என்னமோ பேசினார். இவருக்கு அவருக்கும் ஒரு சம்பந்தம். அவர்கிட்ட இவர் பேசினார். அப்படி பேச்சு இல்ல. இந்த பேச்சு உலகம் முழுவதும் பேச்சு. வரதன் கிட்ட வெட்டி பேச்சே கிடையாதாம். வரதன் வாய் திறந்தானேயானால் அவரிடத்துல வெட்டி பேச்சே கிடையாதாம். லோகோஜீவனார்த்தம் தான் வரதன் வாய் திறப்பான். அதனால அங்கே விபவாவதாரத்துல தொட்டு காட்டின திருமேனி என்பது வேறு. இப்பொழுது அர்ச்சாவதாரத்தில் வரதன் தன் திருமேனியின் தன் மார்பு மீது கை வைத்து சொன்ன வார்த்தை ஸ்ரீமானான நாமே பரதத்துவம். எப்படி? ஸ்ரீமானான முதல் வார்த்தை திருக்கச்சிரம்பிகளிடத்த வரதன் அருளி செய்த வார்த்தையின் முதல் வார்த்தை ஸ்ரீமானான நாமே பரதத்துவம். ஸ்ரீயப்பதி திருமகள் கேள்வன் நமக்கும் பூவின் விஷை நங்கைக்கும் ஞானத்தவர் தமக்கும் இனியனாய் இருக்கக்கூடிய திருவுக்கும் திருவாகிய திருமகள் கேள்வனாக விளங்கக்கூடிய அந்த பெருமாள் வரதன் தன் திருமார்புல கை வைத்தானாம். ஸ்ரீமானான நாமே பரதத்துவம். ஐயா நம்பியாள், நீர் சென்று அந்த இளையாழ்வாரிடத்தில் ராமானுஜரிடத்தில் சொல்லும் நாமே பரதத்துவம். யாரவன்? நாரணன். முழுவே உலகுக்கும் நாதன். பிரம்மாச்ச நாராயண நாராயண சக்கரஸ்ச நாராயண என்பதாக இந்த நாராயண சப்தம்ன்றதுதான் இருக்கே, அது பரதத்துவ பிரகடீகரணம். எத்தனையோ பேர் அவரவர்களுக்கு தங்களுக்கு தேவையான தெய்வத்தை கொண்டாடிருக்கா. வணங்கும் துறைகள் பலபலவாக்கின்னு அவரவர்கள் தங்களுக்கு தேவையான ஒரு தெய்வத்தை கொண்டாடிருக்கா. ஆனால் அந்த தெய்வங்கள் எல்லாம் யாருடைய அனுகிரகத்தினாலே இங்கே அருள்மழை பொழிகின்றன. ஓர் அறிவிப்பு. சென்னை பாரிமுனையில் பைராகிமடம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் வருடந்தோறும் நடைபெறும் ஆண்டாள் லட்சார்ச்சனை மகோத்சவம் இந்த வருடமும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்று காலை முதல் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. மாலை 7 மணி அளவில் அங்கே சன்னதியில் அமைந்திருக்கக்கூடிய தெப்பக்குளத்தில் ஆண்டாள் வைபவ உபன்யாசம் அடியேனால் நிகழ்த்தப்பட இருக்கின்றது. ஆஸ்திக அன்பர்கள் இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு எங்கும் திருவருள் பெற வேண்டுகிறேன்.